அப்போ வடிவேலு சார் என்ன சொன்னாருன்னா, "இல்ல நான் உட்கார மாட்டேன்" அப்படின்னாரு. ஏன்னா, எனக்கு அதோட உணர்ச்சி நானே ரொம்ப எமோஷனலா இருக்கேன். அந்த சேர்ல உட்கார எமோஷனல்ல. அது ஃபர்ஸ்ட் டைமா கேமரால பதிவாகணும். நான் அது என்ன ரியாக்ட் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. எப்படி ஆக்ட் பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது. உடம்பு எப்படி ஆகப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் உட்கார்ந்து பழகிட்டோம்னா, அந்த சேர்ல போய் உட்கார்ந்து பழகிட்டேன்னா, நான் அந்த சேர் சாதாரண சேர் ஆயிடும் எனக்கு. ஷூட்டிங் சேர் ஆயிடும். நான் வெயிட் பண்றேன். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சேர்ல யாருமே உட்காராம பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த சேர்ல யாருமே உட்கார மாட்டேன்றாங்க. இப்போ அந்த ஷாட்ல இருக்கும்போது எனக்கு அது அவர் சொன்ன உடனே ஆமால்ல அந்த சேருக்கு ஒரு பெரிய வேல்யூ வந்துருச்சு. இப்போ உள்ள வந்து உட்கார்ற மாரி ஷாட் எடுக்கணும். இப்போ நான் மானிட்டர்ல பார்த்துட்டுருக்கேன். ஏன்னா, இதுக்கு உல்டாவா அ ரொம்ப என்ன சொல்றேன்னா, ஒரு அப்பாவ சேர்ல உட்கார வைக்க முடியாம ஒரு சீன் எடுத்த ஒருத்தன். அந்த 5 நாள் அதுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு, அப்பாவ கட்டிச்சு அடிங்க, அப்பாவ இது பண்ணுங்க, அப்பா கெஞ்சுவாரு, அப்பா தள்ளி விடுங்க, அந்த சேர்ல உட்காராதீங்க, இவன் அவன மிதிங்க, டேய் டேய்ன்னு அந்த ஒரு 6, 7 நாள் ஷூட் பண்ணோம். அந்த இன்டர்வல் பிளாக்க. அது ரொம்ப சிக்கா இருந்துச்சு எனக்கு.